بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل المدير يا الله وأهل المدير يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل المدير يا الله بأهل المدير يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் அவனால் கபூல் செய்யப்பட்ட அவனது ரிவாவை பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவானார். அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் நம்மை சேர்க்காதிருப்பானார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக துன்யா கபல் ஆகிரா. அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கைக்குரிய உம்மத்துக்களே, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு அவர்களின் சரிதை அதிசயமானது என்பதைப் போல அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் சரித்திரமும் மிக மிக ஆச்சரியமானது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாக்கள் நிரம்ப இருக்கிறது. அதிலே பெருமக்கள் சொல்லுவார்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு தோழரும் ஒரு முஅஜிஸா என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சரித்திரம் வினோதமானது, வித்தியாசமானது என்பதை நாம் பார்க்கிறோம்.
அந்த சஹாபாக்களில் நபி தோழர்களில் முதன்மையான இடம் வகிப்பவர்கள் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்மளுடைய அகீதா கொள்கை என்னவென்றால் அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியாஇ பித்தஹ்கீக், நபிமார்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் ஆகச் சிறந்த மனிதர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உம்மத் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான கொள்கையாகும். அப்படிப்பட்ட சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்களை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். சில பேர் கல்லெஞ்சம் படைத்தவர்கள், கல்லா போன மனமுடையவர்கள், இறுகி போன இதயத்தை கொண்டவர்கள், அப்படி ஒரு சில பேர் இருக்கின்றார்கள். இரண்டாவது வகை யார் என்று சொன்னால் அவர்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள், உருகி போகக்கூடிய இலகுவான இதயத்தையும் உள்ளத்தையும் பெற்றவர்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பாகவே ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்கள், அன்பு நிறைந்தவர்கள், கருணை மிக்கவர்கள். சில பேர் பிறவியிலேயே அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனும் அவன் நல்லவனாகத்தான் பிறக்கிறான். பிறப்பை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் மனிதர்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் இல்லை. மனிதனுடைய பிறப்பு என்பது தூய பிறப்பு தான், சுத்தமான பிறப்பு தான், பாவ பிறவி அல்ல மனிதன். எல்லா மனிதர்களும் இயற்கையான இஸ்லாத்தின் நன்னெறியை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவத்தில் தான் பிறக்கின்றான். ஃபித்ரத்துல்லா என்று அல்லாஹ் சொல்லுவான். குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இயல்பாகவே மனிதனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உண்மையை ஏற்றுக்கொள்கிற அமைப்பிலே படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது லண்டனில். அந்த லண்டனில் என்ன ஆய்வு நடந்தது என்றால், சில குழந்தைகளை தாய் தந்தையர்களிடமிருந்து பிறந்த உடனேயே பிரித்து அவர்கள் தனியாக ஒரு இடத்துல அவர்களை வளர்த்தார்கள். அவர்களுடைய மதம் எந்த மதம் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்படாமல், அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அது என்ன என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல், அவர்களின் பெற்றோர்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்கள், எந்த மத கோட்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாத விதத்தில் அவர்கள் தனியாக வளர்க்கப்படுகிறார்கள் ஆய்வுக்காக. அப்படி தனியாக வளர்க்கப்படுகிற அந்த குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கிறது? அது இறைவனை ஏற்றுக்கொள்கிறதா, இறை சக்தியை ஒப்புக்கொள்கிறதா? வளர்ந்த பிறகு அது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிற அமைப்பிலே இருக்கிறதா, அல்லது இறைவனை மறுக்கிற அந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதற்காக வேண்டி அந்த ஒரு முயற்சி நடைபெற்றது. அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் அவர்கள் சுயமாக வளர்க்கப்பட்டார்கள். மதம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, கொள்கை கோட்பாடு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அவருடைய அத்தா அம்மா தாய் தந்தையருடைய கொள்கை என்ன என்று தெரிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் இயல்பான வளர்ந்த அந்த குழந்தைகள் எப்படி உருவானார்கள் என்ற ஆய்வு நமக்கு சொல்கிறது. அதில் யாரும் கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்தவர்களாகவோ, கடவுளை மறுக்கக்கூடியவர்களாகவோ, அல்லது உண்மையை எதிர்க்கக்கூடியவர்களாகவோ, மறுக்கக்கூடியவர்களாகவோ அவர்கள் உருவாகி இருக்கவில்லை என்று அந்த ஆய்விலே சொல்லித் தருகிறார். தந்தைக்குரியவர்களே, இது மனிதனுடைய இதயம் இயல்பாக எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கிற எல்லா குழந்தையும் இஸ்லாமிய நன்னறியில் தான் பிறக்கிறது. அவருடைய பெற்றோர்கள் தான் யூதனாக ஆக்கி விடுகிறார்கள். அவர் மஜ்ஜிசானியை மஜூசிகளாக, நெருப்பு வடிவங்களாக மாற்றி விடுகிறார்கள். அவர்கள் நஸ்திரானியை அவர்களுடைய கிறிஸ்தவர்களாக அவர்கள் மதம் மாற்றம் செய்து விடுகிறார்கள். இல்லை என்றால் பிறக்கிற எல்லா குழந்தையும் இஸ்லாத்தின் நன்னெறியிலே அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் தான் அவர்கள் பிறக்கிறார்கள். இங்கத்தான் என்று நினைக்கின்ற ஞாபகம் சரியாக இருந்தால் அவர் கொள்கை
கடவுள் மறுப்பு கொள்கை. அந்த கடவுள் மறுப்பு கொள்கையுடைய அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்த அவருக்கு ஒரு சின்ன பேபி இருந்தாங்க, சிறுமி இருந்தாங்க. அந்த சிறுமியின் மீது அளவு கடந்த பிரியம் அவருக்கு, அந்த சிறுமியின் மீது அளவு கடந்த பாசம் அவருக்கு. ஒரு நாள் அந்த குழந்தை ஏனைப்படியிலிருந்து இறங்கி வரும் பொழுது எதிர்பாராத விதமாக தடுக்கி அது கீழே விழுந்து விடுகிறது. அப்படி கீழே விழுந்துகிற பொழுது மே காட் என்று அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததாக சொல்கிறார். கடவுளே என்று அவர் கூப்பிடுகிறார். ஆபத்திற்கு உதவிக்கு அவர் அழைக்கும் பொழுது கடவுள் மறுப்பு கொள்கையுடைய அவர் வாயிலிருந்து என்ன வருகிறது என்றால் மை காட், என்னுடைய கடவுளே காப்பாற்றுங்கன்னு சொல்லாம அவர் வாயிலிருந்து வந்தது என்று சொன்னால் எதை காட்டுகிறது? மனிதனுடைய இதயத்தில அல்லாஹ் தான் இருக்கிறான், மனிதனுடைய உள்ளத்தில இறைவன் தான் குடிகொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் தான் இங்கு நடைபெறுகிறது. தனித்து விடப்பட்டால் அவன் இப்படித்தான் இருப்பான் என்பதைத்தான் அது காட்டுகிறது என்றால் சில குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் இயல்பாகவே நல்லவர்கள், எல்லா குழந்தைகளும் இயல்பாகவே நல்லவர்கள். அதிலே சூழ்நிலையின் காரணமாக சில பேர் என்ன ஆகிறாங்க, கெட்டு போய் விடுகிறாங்க. இரும்பு இருக்கிற அந்த இரும்பு நல்லதுதான், அது கெட்டு போகாது. அது எப்போ கெட்டு போகும்? துருப்பிடிக்கும் பொழுது. துருப்பிடித்து அது அகற்றப்படாமல் அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா மண்ணோடு மண்ணா அது ஆகிவிடும். அதே நேரம் அதே மாதிரிதான் மனிதன் பிறப்பிலே நல்லவன், அவன் கெட்டு போக மாட்டான். ஆனால் அவனுடைய இதயத்தில அவன் துருப்பிடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவன் நாவால் கெட்டு போகிறான், குணக்கேடால் கெட்டு போகிறான். அந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தால் மனிதர்கள் இயல்பாக நல்ல தன்மையும் இயல்பும் உடையவர்களாகவே இருக்கிறார். சூழ்நிலைகள் அவர்களை மாற்றி விடுகிறது. ஆனால் சில பேருக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவர்கள் மாறாமல் பரிசுத்தமாகவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களில் ஒருவர் தான் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே எந்த சிலையையும் வணங்கியதில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே மது அருந்தியதில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கூட்டத்தில் எந்த கூட்டம், எந்த சமூகம் சிறை வணக்கமாக வழிபாடாக போற்றப்படுகிற ஒரு கூட்டத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள், மது தாராளமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள், விபச்சாரம் என்பது தவறாக கருதப்படாத ஒரு காலத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஆனாலும் கூட சித்திக் நாயகத்தினுடைய வரலாற்றை வரைந்தவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் சிலையை வணங்கியதில்லை. அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா இவர் குழந்தையாக இருக்கிற பொழுது கோயிலுக்கு கூட்டிட்டு போய், அதாவது சிலைக்கு முன்னால் இதை வணங்கி வழிபடு என்று சொன்ன பொழுது அந்த சின்ன குழந்தை அந்த சிலையை பார்த்து கேட்டாராம், எனக்கு பசிக்குது சோறு போடு என்று கேட்டாராம், எனக்கு தாகமாக இருக்குது தண்ணீர் கொடு என்று கேட்டாராம். அதை எங்கே கொடுக்கும்? அதான் என்ன செய்ய முடியும்? ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் ஒன்றை நான் ஏன் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்து விட்டாராம். சில பேருடைய சிந்தனை தெளிவானதாக இருக்கிறது. இயல்பாகவே பிறப்பிலேயே அவர்கள் ரொம்ப சிறந்தவர்களாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த அடிப்படையில அவர்கள் சிலை வணங்கியதே இல்லை, மது அருந்தியதே இல்லை, விபச்சாரம் தவறான முறையில் பெண்களோடு உறவு கொண்டதே இல்லை. அப்படிப்பட்ட சித்திக்குல் அக்பர் அவர்கள் இயல்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராகவே ஃப்ரெண்டாகவே இருந்தார். ஏன்னா நபிகள் நாயகத்தோடு ஒருவர் தோழராக நண்பராக இருக்க வேண்டும் என்றால் உள்ளத்தால் ஒத்து போன்றவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? எனவே அவர்கள் அப்படி இருந்ததற்கு காரணம் பெருமானாருடைய அந்த இயல்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொள்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன தூய்மை, அது அப்படியே அவர்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே அவர்கள் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். அந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பற்றி நாம் சில செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயல்பாகவே நல்லவர்களாக வாழ்ந்து பிறந்து வளர்ந்த அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய இஸ்லாத்தை எடுத்துச் சொன்ன பொழுது முதலாக ஏற்றுக்கொண்ட மனிதர் புருஷர் அவர்தான். ஏனென்றால் அந்த இதயம் அது நல்லதை உடனே ஏற்றுக்கொள்கிறது, கேட்ச் பண்ணிவிடுகிறது. அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு அந்த மக்கள் அவருடைய சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை. வேதத்தினுடைய வசனங்கள் அதை ஓத வேண்டும் என்று அவர்களுக்கு ஆர்வமாக வருகிறது. காபாவிலே போய் தொழ வேண்டும் என்ற ஆசையாக வருகிறது. அப்படி காபாவிலே தொழுகின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃபை சத்தமாக ஓத வேண்டும் என்ற ஆசை வருகிறது.
ஆனால் அந்த சமூக சூழல் அவர்களுக்கு அது இடம் தரவில்லை. அவர்களுடைய அந்த மாஹவுல் என்று சொல்வார்கள் அல்லவா, சுற்றுப்புற சூழல் அதற்கு அனுமதி தரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்க வேணுமானா ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்று விடுங்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள் சித்திக் நாயகம். அந்த அளவு கடந்த அன்பு மிக்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கிற பொழுது உக்பத் இப்னு அபீ முஐத் என்பவன், அவனை குறித்து ஹதீஸிலே வருகிறது அஸ்பல் கௌம், அந்த கூட்டத்திலேயே ஆக ஊதி என்று வருகிறது ஹதீஸிலே, புகாரினுடைய ஹதீஸிலே. அவன் துணியை கழுத்திலே போட்டு இழுக்கினான் என்று வருகிறது. அங்கே வருகிற அபூபக்கர் சித்திக் நாயகம் உடனே அவனை தடுத்து நிறுத்துகிறார்கள், அவனை அடித்து அவனை ஒதுக்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் செய்தன அபூபக்கர் சித்திக் அவர்கள் காபாவிலே தாங்கள் கொண்ட அந்த ஈமானை வெளிப்படுத்தும் விதமாக குர்ஆனை சத்தமாக ஓதி தொழுது கொண்டிருக்கிற பொழுது காபிர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல், பொறுத்துக் கொள்ள முடியாமல் அடித்து துவம்சம் செய்யப்படுகிறார். அவர்கள் குறைசி குலத்தை சார்ந்தவர்கள் தான் என்றாலும் கூட பனு தைம் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் மற்ற குறைசிலே உண்டான மற்ற கோத்திரத்தை விட கொஞ்சம் பலவீனமான ஒரு குடும்ப அமைப்பை பெற்றவர்கள். எனவே அவர்களை அடித்து அவர்களை காயப்படுத்தி மயக்கமுடுகிற அளவிற்கு அவர்களை உதைத்து விட்டார்கள், தூக்கி கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது ரொம்ப நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த பிறகு அவர்கள் என்ன கேட்டார்கள், நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்கவில்லை, நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்கவில்லை, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார். மயக்கம் தெளிந்து அவர்களுக்கு முதலாக உணர்வு திரும்புகிற பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி, என்னுடைய ஹபீப் நாயகம் அது இந்த மனிதனுடைய தனித்துவம் இல்லையா, ஒரு வரத்துக்கு நம்ம கிடைக்கணும் இல்லையா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க, ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க அம்மா சொன்னாங்க, அவரால் தான் நடந்தது அடி, அவரால் தானே இந்த கேடு, அவரால் தான் இந்த நிலை, இன்னும் அவர் மறக்கலையா அப்படின்னு சத்தம் போட்டாங்களா. எங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பாக அவர்கள் ஒரு வீட்டிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டவுடன் ஓடோடி செல்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார சொல்லலாம், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையான இன்னல்கள் தொல்லைகள் இல்லையா அவர்களுக்கு கொடூரங்கள் நடத்தப்படுகிற பொழுது முடியாமத்தான் சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன செய்யுங்க, வேற ஊருக்கு போயிடுங்கன்னு சொன்னாங்க. வேற ஊருக்கு போய் நீங்க நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் இருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அபிசீனியா நாட்டுக்கு பயணமாகிறார்கள், அபிசீனியா நாட்டுக்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்ட அந்த பயணம் பர்குல் ஹமாஸ் என்ற இடம் வரைக்கும் சென்று விட்டார்கள். அப்படி செல்கிற பொழுது எதிர இப்னு ஜாதுனா என்ற ஒரு காமிர்களுடைய ஒரு விஐபி குறைசி, அதாவது மக்காவில் உண்டான ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஒரு ஆள் எதிர்கொள்கிறார். என்ன அபூபக்கர், எங்கே கிளம்பி விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள், எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். பொதுவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வியாபார நிமித்தமாக பல முறை அவர்கள் வெளியே புறப்பட்டு செல்லுவார்கள். அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரியாக இருந்தார்கள், மக்காவிலேயே மிகச்சிறந்த செல்வந்தராகவும் இருந்தார்கள், செல்வ சீமானாக இருந்தார்கள். எனவே எங்க போறீங்க, எங்க புறப்பட்டீங்க, வியாபாரத்துக்காக போன மாதிரியான அடையாளங்கள் தெரியவில்லை. எனவே எங்கே கிளம்பி விட்டீர்கள் என்று நலம் விசாரித்த பொழுது சித்திக் நாயகம் சோகமாக இருந்து நிலையில ஒரு முகத்தை பார்த்து அதை விளங்கிக் கொண்ட நிலையில இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர்கள் ரொம்ப வேதனையோடு சொன்ன பதில் அக்கரஜனி கௌமி என்று சொன்னார். என்னுடைய சமூகம் என்னை வெளியேற்றி விட்டது, இந்த ஊரை விட்டும் இந்த நகரத்தை விட்டும் வெளியேற்றி விட்டது. நான் இந்த ஊரிலே இந்த பூமியிலே சஞ்சாரம் செய்து தனியாக எங்காவது சென்று எனது இறைவனை நான் வணங்கி வழிபட வேண்டும் சுதந்திரமாக என்று ஆசைப்படுகிறேன், புறப்பட்டு விட்டேன், கிளம்பி விட்டேன் என்று சொன்னார். அப்போ இப்னு ஜாதுனா சொன்னாங்க, என்ன சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய செல்வம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டா இருக்கிறீர்கள், உங்களுடைய சமூக அமைப்பு, சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு மட்டுமல்ல, இந்த பைத்துல்லா காபாவை விட்டுவிட்டு செல்கிறீர்களா, உங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு செல்கிறீர்களா,
மனைவி மக்களை விட்டு விட்டு செல்கிறீர்களா? எல்லாவற்றையும் மேலாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையுமா விட்டு விட்டு செல்கிறீர்கள்? எப்படி மனம் வந்தது? எப்படி அதை நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், வழி தெரியவில்லை. எனவே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி பெற்று நான் அங்கே இருந்து கிளம்பி இப்பொழுது போய்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இப்னு தஹ்ரா சொன்னாங்க, நீங்களாம் போக வேண்டிய ஆள் அல்ல, இந்த மக்காவிலே இருந்து நீங்கள் போக வேண்டிய ஆள் அல்ல, நீங்கள் இருக்க வேண்டிய ஆள்கள். உங்களை எல்லாம் நாங்கள் இழந்து விடக்கூடாது, நாங்கள் உங்களை மிஸ் பண்ண விரும்பல. நீங்கள் எல்லாம் இந்த ஊருக்கு வேண்டும், இந்த நகருக்கு நீங்கள் வேண்டும். ஏன்னா அதற்கான காரணத்தை சொல்றாங்க. இன்னக்கல தஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவினர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். நீங்கள் இன்னக்கல தஸிலுர் ரஹீம், குடும்ப உறவினர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். விருந்தினர்களுக்கு சிறந்த முறையில உபசாரம் செய்வீர்கள். கல்ல மற்றவர்களுக்காக வேண்டி சிரமத்தை தாங்கிக் கொள்வீர்கள். இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக சம்பாத்தியம் செய்து அவர்களுக்கு நீங்கள் போடுவீர்கள். இப்படி அவர்களை பற்றி உண்டான சிறப்பான விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலான இயற்கையின் சீற்றம் ஏற்படுகிற பொழுது, இயற்கையின் பேராபத்துகள் பேரிடர் சம்பவங்கள் நடக்கிற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட நல்ல மனிதராக இருக்கிற நீங்கள், பேருபகாரியாக இருக்கிற நீங்கள் இந்த நகரத்தோடு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று சொன்னாங்க. இங்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க என்னென்ன சிறப்பு தன்மைகளை சொல்லி பாராட்டினார்களோ புகழ்ந்தார்களோ இதுவெல்லாம் அன்னை கதீஜா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்திய சொற்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வஹியை வாங்கிட்டு வர்றாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்ற வேதத்தினுடைய வரிகளை வசனங்களை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். நேரா எங்க வர்றாங்க, எங்க வந்தாங்க? சொல்லணும், பரிச்சை இல்லை, மார்க்லாம் வர கதீஜா அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. கதீஜா அம்மா வீட்டுக்கு வந்து ஜம்மிலோனி போர்த்துங்கன்னு சொன்னாங்க. கஷீத்து அலா நப்சி, நடந்த அனுபவங்களை எல்லாம் சொல்கிறார்கள். எனக்கு பயமாகி விட்டது என்று சொல்கிறார்கள். எனவே என ஒரு வந்தார், நான் தியானத்தில் இருக்கிற பொழுது ஒருவர் வருகிறார், திடீரென்று தோன்றுகிறார். அந்த இருட்டு தொகை ஒளிப்பிழம்பாக மாறிவிட்டது. அந்த ஒளிமயமான மனிதர் வந்து இக்ரா என்று சொன்னார். அப்படி இக்ரா என்று சொன்ன பொழுது நான் என்ன சொன்னேன், மாகாண பிகாரியின், நான் ஓதக்கூடியவன் அல்லையே என்று நான் சொன்னேன். கட்டி அணைத்தார். அப்பொழுதும் இக்ரா என்று சொன்னார். அப்பொழுதும் நான் என்ன சொன்னேன், மா அனபி காரியின், நான் ஓதக்கூடியவன் அல்லவே என்று சொன்னேன். 3 முறை கட்டி அணைத்து, எந்த அளவுக்கு கட்டி அணைச்சாருன்னா ஆக ரொம்ப சிரமத்தை நான் தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கட்டி அணைத்து விட்டார். அதற்கு பிறகு இருக்கிற நீங்களாக சுயமாக நான் உங்களை ஓத சொல்லல, பிஸ்மி ரப்பிக்க, உங்கள் ரப்பனுடைய திருநாமத்தை கொண்டு ஓடுங்கள் என்று சொன்னார். 3 முறை கட்டி அணைத்த பிறகு நான் ஓடினேன். இப்பொழுது அந்த அனுபவத்தை அன்னை கதீஜாவிடத்தை வந்து சொல்றாங்க, மனைவி இடத்திலே வந்து சொல்றாங்க. முதல்ல அந்த வேதத்தினுடைய வரிகளை யார்கிட்ட ஓடி காமிச்சாங்க, அன்னை கதீஜா மட்டும் தான் ஓடி காமிச்சாங்க. எனவேதான் ஒட்டுமொத்த சமூகத்துல முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி யாரு, கதீஜா நாயகி. ஆண்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க யாரு, அபூபக்கர் சித்திக். சிறுவர்கள்ல முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க சையதுனா அலி இப்னு அபீ தாலிப். அடிமைகளில முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சித்திக், அதாவது சித்திக் நாயகர் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பெருமானார் கதீஜாவிடத்திலே பயத்தை வெளிப்படுத்தி சொன்ன பொழுது, கல்லா நீங்கள் பயப்படாதீர்கள், என்ன சொன்னாங்க, கல்லா நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்க ஒருவாரி அல்லாஹ் மீது ஆணையாக அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு என்ன காரணம் தெரியுமா, உங்களுக்கு ஒரு தொலையும் வராது. ஏன்னா இன்னக லதஸிலுர் ரஹிமா, நீங்கள் குடும்ப உறவுகளை சேர்த்துக் கொள்கிறீர்கள். குடும்ப விருந்தினர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உபசரிக்கின்றீர்கள். கல்ல சிரமத்தை தாங்கிக் கொள்கிறீர்கள். இல்லாத மக்களுக்காக பாடுபடுகிறீர்கள். இது அல்லாம
இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது, பேரிடர் சம்பவங்கள் நிகழ்கிற பொழுது நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொன்னாங்கல்ல. எந்த வாசகத்தை சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய சிறப்பான தன்மைகளை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்களோ அதே வாசகத்தை இங்கே யார் பயன்படுத்துகிறார்? இப்னு தகனா. இப்னு தகனா முஸ்லிம் பண்ணாங்க. ஆனால் மக்காவில் உண்டான ஒரு அந்த மனிதர், ஒரு செல்வந்தரான ஒரு மனிதர், செல்வாக்குள்ள ஒரு மனிதர். இத்தனைக்கு அவர் குறைசி அல்ல, ஆனாலும் கூட இந்த மக்காவோட வெளியூரிலிருந்து வந்தவர் தான். ஆனாலும் வந்து மிகப்பெரிய செல்வாக்காக அவர் இருக்கிறார். இவர் சொல்கிறார், உங்களை மாதிரியான நான் கிடைப்போம். பெருமானாரை எந்த வார்த்தையை கொண்டு அகழ்ந்து பார்த்தார்களோ கதீஜா நாயகி, அதே வார்த்தைகளை கொண்டு யார் இப்பொழுது யாருக்கு சொல்கிறார்கள்? இப்னு தகனா என்பவர் அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு சொல்றாங்க. ஏன்னா அப்படித்தான் இயல்பாகவே அவர்கள் இருந்தார். சித்திக் நாயகம் அப்படித்தான் இயல்பாகவே இருந்தாங்க. பெருமக்கள் சொல்வார்கள், ஞானிகள் சொல்வார்கள், அபூபக்கர் நாயகம் யார் அப்படின்னா பெருமானாரோட ஜயாட்சி காப்பின்னு சொல்லணும். அஹமது சரஹந்தி முஜத்திதி அல்பத்தானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் பொழுது முன்னாடி நிற்கிறது யாருங்க? கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, முன்னாடி நிற்கிறது யாரு? நீங்க தானே? அதை சொல்லுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. கண்ணாடியில யாரு தெரியலா? உங்களுடைய பிம்பம் இல்லையா? நீங்க உச்சியில நிக்கிறீங்க. நீங்க எப்படி அங்க நிக்க முடியும்? கண்ணாடிக்குள்ள நிக்கிறீங்க. நீங்க கண்ணாடிக்கு வெளியே தான் நீங்க நிக்கிறீங்க. ஆனா கண்ணாடியில் தெரிவது உங்களுடைய அந்த பிம்பம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றால் அங்கே தெரிவது அபூபக்கர் என்று சொல்லுவாங்க. அவருடைய மர்த்தபம், அவருடைய அந்தஸ்து அவ்வளவு உயர்ந்தது. ஏன்னா சேம் அதே சிந்தனை, சேம் அதே மனநிலை, தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். பெருமானாரே தனது உற்ற நண்பராக பாரிய சிநேகிதம் சொல்லுவாங்கல்ல. இந்த நட்புங்கிறது அது பாரிய சிநேகிதம்ங்கிறது, அந்த சிநேகிதம் தொடர்ந்து வளர்ந்து வருவதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்றான். இந்த திருமணங்கிறது கல்யாணம் மட்டுமல்ல, இரண்டு மனங்கள் இணைவது. அது அல்லாஹ்வுடைய சொர்க்கம் என்று சொன்னால் காலமில்லாத அந்த காலத்திலேயே அது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. எனவே யார் யாருக்கு நட்புகள் மலர்ந்து அது தொடர்ந்து பாராட்டப்படுகிறதோ ஒரே வகையான சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க இல்லையா? ஒரே வகையான மனநிலை உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு போற்றுதலுக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள். எனவே சொன்னாங்க, இப்னு தகனா நீங்களா என்ன செய்யக்கூடாது? மக்காவுக்கு போகக்கூடாது. நீங்க அவ்வளவு நல்ல மனிதர்கள் தான் வீட்டுக்கு போனா பின்ன நாங்கெல்லாம் என்ன ஆகுறது? அதனால திரும்பி போங்க மக்காவுக்கு. திரும்பி போங்கன்னா என்ன வாழ விட மாட்டேன் என்கிறானே, என்னை வழிபட அனுமதிக்க மறுக்கிறானே, தொந்தரவு செய்கிறானே என்று சொன்ன பொழுது நீங்க போங்க, நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன் என்று சொன்னாங்க. நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புத்தோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப மக்காவுக்கு செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. திரும்ப மக்காவுக்கு வந்த உடனே இப்னு தகனா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, குறைஷி தலைவர்களை போய் சந்திக்கிறார்கள். அன்று மாலையே போய் சந்திக்கிறார்கள். சந்தித்து அபூபக்கர் போன்ற மனிதர்கள், நல்ல மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள் இந்த ஊர்ல இருக்கணும். அவங்களாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதனால அபூபக்கருக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். அபூபக்கர் என்னுடைய அடைக்கலத்திலே, என்னுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். எனவே நீங்கள் அதை மதிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உங்களுக்காக, நீங்கள் சொன்னதற்காக உங்களுடைய பாதுகாப்பு அவரை நாங்கள் விடுகிறோம். ஆனா அவருக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அவரு தொழுவதா இருந்தா, வணங்கி வழிபடுவதாக இருந்தா வீட்டுக்குள்ள வச்சிடும், வீட்டில் தொழுது கொள்ளட்டும். அவர் என்னத்தை ஓடனாலும் சரி வீட்டில் வச்சு ஓடட்டும். காபாவில் வந்து பொது வெளியில எல்லோருக்கும் தெரியுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஏன்னா சித்திக் நாயகத்தினுடைய கல்வி இருக்கு பாருங்க, இலகிய கல்வி, இலகிய உருகக்கூடிய உள்ளம். அதனால அவங்க ஓடுனாங்கன்னா இன்னும் அதை கேட்பது உருகி விடுவார்கள். ஒண்ணு குர்ஆனுடைய ஆற்றல், குர்ஆனுடைய வசீகரம், அதுலேயும் அந்த இதய உருகக்கூடிய இலகிய மனம் படைத்த அபூபக்கர் ஓடும் பொழுது பெண்கள் அதை கேட்டாங்கன்னா அப்படி விழுந்துருவாங்க. அப்படியே அவங்க பக்கம் என்ன செய்வாங்க? குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள் அதை அந்த குரலை கேட்டால், அந்த உருகிய அந்த மனதில் இருந்து குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால்
அவங்களை அப்படியே அது வசீகரித்து விடும். எனவே பெரிய குழப்பத்துக்கு அவர் காரணமாகிறாரு. அதனால வெளியே வந்து என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. எல்லோருக்கும் தெரியுற மாதிரி குரான் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. இப்போ என்னங்க செய்யணும், வீட்டில் வச்சு ஓதட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அபூபக்கர் நாயகம் வந்து குரான் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா கண்களிலிருந்து நீர் தாரதாரையாக வரும். இயல்பாகவே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்கும் பொழுது அப்படியே கண்ணீர் வடிந்துவிடும். ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு இளைஞ மனம் படைத்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயிலே படுத்திருக்கிறார்கள், முடியாமல் இருக்கிறார்கள், மகரிப் தொழ வைத்து விட்டார்கள். ஆனால் இஷாவுக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே தொழ வைக்க வேண்டும். சஹாபாக்கள் காத்து இருக்கிறார்கள். ரொம்ப நேரம் ஆண்டும் தொழ வைக்க அவர்கள் வரவில்லை. இன்று நாம் வர முடியாது என்பதை விளங்கிக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அபூபக்கரை சொல்லுங்கள் பல்கி சொல்லி அவர் தொழ வைக்கட்டும் என்று சொன்னார். யார்கிட்ட சொல்லி சொல்றாங்க, ஆயிஷாவுடைய வீட்டில் தான் கடைசி காலத்துல இருந்தாங்க. அப்ப ஆயிஷாட்ட சொல்லி என்ன செய்ய சொல்றாங்க, அபூபக்கரை சொல்லுங்க அவங்க என்ன செய்யட்டும், தொழட்டும், தொழ வைக்கட்டும் என்று சொன்னாங்க. ஆயிஷா நபி சொல்றாங்க, எங்க வாப்பா இயல்பாகவே இளைஞ மனம் படைத்தவர் இல்லையா, ரெண்டாவது குரான் ஓதனாலே அழுதுடுவாரு, மூணாவது இந்த இடத்துல நம்ம நிக்கிறோமே இப்படி ஒரு நிலை வந்து விட்டதே கேட்கறது நினைப்பு வந்துச்சுன்னா அவரால் ஓதவே முடியாது, தொடர்க்கவே முடியாது. அதனால கொஞ்சம் தைரியமான ஒரு ஆசை சொல்லுங்க, ரொம்ப வேகமான ஆளியாருங்க உமர் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்லாதுனாங்க ஒரு சொன்னதை செய்யுங்க. என்ன சொன்னாங்க, சொன்னதை செய்யுங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிறகு யார் கலீஃபாங்கிறத சொல்லாம சொல்லிவிட்டு சென்றார்கள். கலீஃபாவா இருக்கக்கூடியதை தொழ வைக்கணும். ரசூலுல்லாஹ் தொழ வைக்க வேண்டிய இடத்துல அபூபக்கரை போய் நீங்க தொழ வைங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், எனக்கு பிறகு வரக்கூடியவர் அவர்தான் என்பதை சொல்கிறார். ஒரு பெண்மொழி வருகிறார்கள், பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில மசாலாக்களை கேட்கிறார்கள். அப்படி கேட்டு அதனுடைய பெருமை பெற்ற பிறகு அவங்க கேட்கிறாங்க, நான் திரும்ப வருகிற பொழுது, அடுத்த முறை வருகிற பொழுது நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடம் போக வேண்டும் என்று கேட்கிறார், நான் யாரிடம் கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் நீ வரும் பொழுது இல்லை என்றால் அபூபக்கர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு பிறகு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சித்திக் நாயகம் தான். அவர்கள் தலைவர் என்றால் எங்க உதவி தலைவர் விளங்குறதுக்கான்னு சொல்லிக்கலாம் இல்லையா, அவங்க தலைவர்னா இவங்க யாரு, அவங்க பிரதமர் சொன்னா எங்க உதவி பிரதமர். முதன்மையான ஆலோசகர் யாரு, 2 ஆலோசகர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துனியாவில் 4 ஆலோசகர்கள் இருந்தாங்க. துனியாவில் 2 ஆலோசகர்கள், பூமியில் 2 ஆலோசகர்கள் இருந்தாங்க, 2 மந்திரிகள் இருந்தாங்க, வானத்தில் 2 மந்திரிகள் இருந்தாங்க. வானத்திலே உள்ள 2 மந்திரிகள் யாருங்க, ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த பூமியிலே பெருமானாருக்கு இருந்த 2 மந்திரிகள் யாரு, ஒன்று அபூபக்கர், இன்னொன்று உமர். இதை கால ரசூலுல்லாஹி, இது யார் சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த பொருத்தத்தில் இருக்கிறவனாக அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற விதமாக என்ன செய்யுங்க, யார்கிட்டயே போய் சொல்லுங்க, அபூபக்கர் நாயகத்தை அபூபக்கர்கிட்ட சொல்லுங்க அவங்க தொழ வைக்கட்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் அபூபக்கருடைய ஸ்தானத்தை நாம் இருந்து விளங்கிக் கொள்கிறோம் இல்லையா. அந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் மக்காவிலே இப்னு தஹ்ராவுடைய பாதுகாப்பு கிடைக்கப்பட்ட பிறகு மீண்டும் திரும்பி வீட்டிலே தனியாக தொழுது கொண்டிருக்கிறார். அமைதியாக அவர்கள் வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சக்தி இஸ்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது. இதை நான் பெற்ற இந்த இன்பம், இந்த வையகம் பெற வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். இந்த மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும். எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் இந்த மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமே என்று அவர்கள் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே வெளியே வரக்கூடாது தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களால் இருப்பு கொள்ளவில்லை. என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள் போன பிறகு வீட்டுக்குள்ளே தொழுது கொண்டிருந்த சித்திக் நாயகம் வீட்டினுடைய சின்ன இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன பள்ளிவாசல் மாதிரி ஒரு இடத்தை செட் பண்ணி அதுல இருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, தொழ ஆரம்பிச்சாங்கன்னா தொழுகை என்ன ஓடுவாங்க, குரான் ஓடுவாங்க. அபூபக்கர் நாயகம் குரான் ஓடுனாங்கன்னா என்ன செய்வாங்க, தேம்பி என்ன செய்வாங்க, அழுவாங்க. இப்ப வீட்டினுடைய திண்ணையில சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணையில இருந்து தொழ ஆரம்பித்து குரான் ஓதி கண்ணீர் தாரதாரையாக வடிகிறது.
அழுது கொண்டே ஓதுகிறார்கள். அந்த ஓடக்கூடிய அந்த இனிமையை, அந்த பண்பை அவர்கள் ஓடுகிற பொழுது கூட்டம் கூடி விடுகிறது. பெண்களெல்லாம் அதை பார்க்கிறார்கள். பெண்களுடைய இதயத்தை கொள்ளை கொள்கிற வகையில, ஈர்க்கிற வகையில் அந்த கிராத் அமைகிறது. பிள்ளைகள், இளைஞர்கள் அவர்களும் அங்கே பார்க்கிறார்கள். அவர்களுடைய அந்த குரல், அந்த கிராத்து, அதை ஓடக்கூடிய அந்த முறை அவர்களை உள்ளே இருக்கிறது. எனவே எந்த ஒரு நிபந்தனையை அவங்க போட்டாங்களோ அதை மீற மாதிரி இருக்குதா இல்லையா? மீண்டும் குறைசி தலைவர்கள் இவ்வளவு தகராவிடத்துல போனாங்க. பாருங்க, இது சரியில்லை. நாம எந்த நிபந்தனையில உங்களுடைய பாதுகாப்புல இருக்க வைத்தோம், உள்ளதான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அவரை வெளியே வருகிறார், ஓடுகிறார், சப்தமாக ஓடுகிறார். அவருடைய ஓதலை கேட்டு நாங்கள் என்ன பயந்தோம்? பெண்கள் விழுந்து விடுவார்களோ என்று பயந்தோம், பிள்ளைகள் அவர் பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என்று பயந்தோம். அது நடக்கிறது. ஒண்ணு, நீங்க அவரை ஒழுங்கா எடுத்து சொல்லுங்க, அல்லது பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு தர்ணாவுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சர்வசங்கடமான ஒரு சூழ்நிலை. உடனே சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று, என்னங்க நீங்க நிபந்தனையை மீறுவதாக சொல்கிறார்களே, அதனால நீங்க என்னுடைய பாதுகாப்புல இருக்கிற ஒருவருக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடாது. கண்டால் எனக்கு இருக்கு, என்னுடைய கௌரவத்திற்கு ஆபத்து. அதனால நிபந்தனையை நீங்க மதித்து நடங்க. ஒண்ணு, நீங்க நிபந்தனையை மதித்து நடக்கணும், அல்லது நான் பாதுகாப்பை என்ன செய்து கொள்ளணும், விலக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலை வந்துவிடும் என்று சொன்ன பொழுது சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உங்களுடைய பாதுகாப்பை நானே கேன்சல் பண்றேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு போதும் என்று சொன்னார். நான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு நான் திரும்பி விடுகிறேன். ஈமான், அதனுடைய ஒளி, அதனுடைய அந்த பஷாசத், அது ஒரு மனிதனுடைய கல்வியை நுழைந்து விட்டால் யாராலும் அவரை அடக்கி ஒடுக்கி அவர்களை முடக்க முடியாது. அது குர்ஆனுடைய பஷாசத், ஈமானுடைய அந்த ஒளிமயமான அதனுடைய புரட்சி, இதுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே அவர்கள் வெளியே தைரியமாக ஓட ஆரம்பிக்கிறார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த அபூபக்கர் சித்திக் இயல்பானவே மென்மையான சுபாவம், சின்ன வயசிலேயே பெருமானாரோடு நெருக்கத்தை பெற்றவர்கள். அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, நான் குழந்தையாக இருக்கிறேன், எனக்கு அதாவது வயது வரல இன்னும், ஆனா பருவம் வரல, ஆனா ஒரு விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம் இல்லை. குழந்தைக்கு 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னாவது சுயமான அவங்க வேலையை செய்யக்கூடிய ஒரு பருவம், வயதுக்கு வராண்டா கூட என்ன நடக்கிறது என்பதை பார்த்து விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம். அப்ப எனக்கு புரியக்கூடிய வயசு வந்த பொழுது நான் பார்க்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வீட்டுக்கு வராத நாள் இல்லை. எனக்கு விளக்கம் ஏற்பட்ட பிறகு சின்ன வயசாக இருந்தாலும், நான் பருவத்தை அடையாவிட்டாலும் கூட, நான் தெரிந்த காலம் முதல் நான் எங்க அக்காவையும் அம்மாவையும் பார்க்கிறேன். அபூபக்கர் அவர்களையும் உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கிறேன். அவங்க சத்திய இஸ்லாத்தை என்ன செய்றாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய பெற்றோர்களை நான் கண் விழித்து பார்க்கிற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க? முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராத நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டுக்கு காலையில் ஒருத்தர் வருவாங்க, மாலை ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா அபூபக்கர் முக்கிய தோழராக இருந்த காரணத்தினால் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது முக்கிய நண்பரை பார்த்து அதன் மூலமாக ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் வீட்டுக்கு வருவார்கள். அந்த அபூபக்கர், நெருக்கமான அபூபக்கர் சித்திக்குல் அக்பர், எப்படிப்பட்ட தன்மை உடையவங்க, பெரிய பணக்காரர், மிகப்பெரிய வியாபாரி. ஒரு சம்பவம் நடைபெற்றது மதீனா விரைப்பின் காலத்திலே. ரபியா அஸ்லமி என்று ஒரு தோழர் இருந்தார். அந்த தோழருக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிலத்தை கொடுத்திருந்தார். யார் அந்த ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப செய்யக்கூடியவர், ஊழியம் செய்யக்கூடியவர். இரவு நேரத்தில் கூட தூங்காம என்ன செய்வாரு? காத்திருப்பார். அப்படி சொல்லவே இல்லை. ஆனாலும் கூட காத்து கிடப்பாரு. சொல்லாத எழுந்த உடனே அவங்களுக்கு பாத்ரூமுக்குண்டான எல்லா தேவைகளையும் செய்வார். கடுமையான குளிர், மதினாவு குளிர் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீர்கள். கடுமையான குளிர், உங்கூட்டு குளிர் எங்கூட்டு குளிர் இல்லை. அப்படிப்பட்ட அந்த குளிர தூங்காம பெருமானாருக்காக வேண்டி விழித்திருந்து காத்திருந்து திரும்பி செய்யக்கூடியவர் தான் யாரு? ரபியா அஸ்லமி.
அந்த ரபியா குடும்பத்தை பார்த்து தூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெய்சிலித்து அவர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், ரபியா சொல் யா ரபியா, ரபியாவை கேள், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னாங்க. எவ்வளவு சந்தர்ப்பம், அருமையான சந்தர்ப்பம். என்ன வேணும் கேளு, நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப ரபியா என்ன கேட்டாங்க தெரியுமா? அஸ்அலுக முராஃபகத்தக பில் ஜன்னah, நாயகமே எனக்கு துனியாவில் ஒன்றும் வேண்டாம், ஆனால் சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்கணும் அப்படின்னு. அஸ்அலுக முராஃபகத்தக பில் ஜன்னah, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அது எனக்கு கிடைத்தால் போதுமானது. சமுதாயத்தில் நான் எதிர்பார்க்கிறேன், கஷ்டப்படுகிறார், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலே வாழ்கிறார், ஏதாவது பறக்கத்துக்கு நம்ம பெரும்பாலும் பறக்கத்துக்கு தான் தோசையை சொல்லுவோம். நம்ம உஸ்தாதை பார்த்தா பெரியவங்களை பார்த்தா என்ன செய்வோம்? பறக்கத்துக்கு தோசைங்கிறதுல வியாபாரம் பறக்கத்தாகும், நமக்கு அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா? வியாபாரத்தை பறக்கத்து வேணும், அதுக்கான துவா செய்யும். அது மாதிரி நீங்கள் ஏதாவது கேட்பாரு என்று எதிர்பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கேட்டது பெரிய கேள்வி ஆயிடுச்சு. என்ன கேள்வி? சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. வேற ஏதாவது கிளம்பான்னு வேற ஒண்ணும் வேண்டாம் யாரை சொல்றதா? ஏன்னா சஹாபாக்களுக்கு இந்த துன்யா தேவையில்லை, இந்த துன்யாவுடைய வாழ்வு வசதி அது அவங்க எதிர்பார்க்காது, இருக்கிறதை அப்படியே பொருந்திடுவார்கள். ஆனால் ஆசிரத்திலே சொர்க்கம் வேண்டும், அந்த சொர்க்கத்திலே பெருமானாரை பார்க்கிற நிலையில் பெருமானாரோடு இருக்க வேண்டும், அதுதான் அவர்களுடைய அபிலாஷையாக இருந்தது. எனவே அதுதான் வேண்டும் என்று அடம் பிடித்தார் ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படின்னா சல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா நீங்க எனக்கு உதவி செய்யணும், எனக்கு அதிகமாக சுஜூத் செய்வதை கொண்டு, அதிகமாக தொழுவதை கொண்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்போ உனக்கு அந்த நிலை, அந்த அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்களே அந்த ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? அப்ப அதிகமாக நாம் தொழுகின்ற பொழுது, அதிகமாக இபாதத்தில் செய்கிற பொழுதுதான் சொர்க்கமும் கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய உச்ச ஸ்தானங்களும் கிடைக்கும் இல்லையா? அந்த ரபியா அஸ்லமிக்கு ஒரு இடத்தை கொடுத்திருந்தாங்க. யாரு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடம், யாரோட இடம்னா சித்திக் நாயகத்தினுடைய இடம். இப்போ 2 தோட்டமும் ஒண்ணா இருக்குது, 2 நிலமும் ஒண்ணா இருக்குது. இப்போ ஒரு மரம், அந்த பேரிச்ச மரம், அந்த பேரிச்ச மரத்தினுடைய ஒரு கொப்பு, ஒரு கிளை, அது எங்கே நிற்கிறது என்று பிரச்சனை. இவங்க சொல்றாங்க அது என்னுடைய எல்லையில நிற்கிறாங்க சித்திக் நாயகம். அபியாசுடன் இல்லை, என்னுடைய தோட்டத்தினுடைய எல்லையில தான் நிற்குது, அதனால எனக்கு சொந்தம் என்று சொன்னாங்க. இப்படி சின்ன ஒரு தகராறு, அவர் சின்ன தகராறுல அபூபக்கர் நாயகம் பேசிட்டாங்க. யாருன்னு சொன்னாங்க? ரபியா ஆசிரியர் பேசிட்டாங்கன்னா அவர் மனத்தை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க. அவர் விருப்பத்தகாத சொற்களை சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த உடனேயே ஆஹா நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது, இப்படி பேசி இருக்க கூடாது. நல்லவங்க யாரு அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தக்வா உள்ளவங்க யார் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிவிட்டால், ஏதாவது செய்துவிட்டால் உடனே அவர்களுக்கு உணர்வு வந்துவிடும், உடனே தௌபா செய்வார். அவங்க தான் நல்லவங்க. தௌபாவை தள்ளி போடக்கூடியவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. நாளைக்கு செய்திடலாம், நாளைக்கு செய்திடலாம், நாளைக்கு நம்ம இருப்பது கேரண்டி இல்லை. இறுதிப்பத்து வந்துருச்சு இல்லையா? இறுதிப்பத்து வந்துருச்சு, இன்னும் நாம் நம்முடைய அமலை முடுக்கி விட்டிருக்கிறோமா என்று நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். தூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதிப்பத்திலே இஜ்தஹிது மாலா இஜ்தஹிது, மற்ற காலங்களில் மற்ற நாட்களில் செய்யாத முயற்சியை இந்த இறுதிப்பத்திலே செய்வார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே சஹாபாக்கள் ஏதாவது சந்தர்ப்பத்தில் அந்த மனிதத்தினுடைய தேக்கத்தின் அடிப்படையில, மனித சுபாவத்தின் அடிப்படையில ஏதோ ஒண்ணு உணர்ச்சி வச்சு கூட்டி பேசிட்டா கூட உடனே அவங்க என்ன செய்வாங்க? உணர்ந்து தௌபா செய்வாங்க. உடனே சொன்னாங்க, ரபியா நான் பேசுனதை திரும்பி நான் என்ன சொன்னேன்னு திருப்பி நீ சொல்லுனா, நான் உங்களுக்கு பேசினேங்க அதை அப்படி நீ என்ன பார்த்து பேசியிருக்கு, கொஞ்சம் வேகமா திருப்பி ஆரம்பிச்சுக்கங்க, அதே மாதிரி என்ன திருப்பிக்கிறாங்க, நான் செய்ய மாட்டேன்ட்டாரு. நீங்க பேசுறீங்க, கஷ்டமான பேச்சு தான், அதனால உங்களை பார்த்து நான் நீங்க சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்லுப்பா, இல்லை நான் மாட்டிக்கிடுவேன், கிசாஸ் இல்லையா? நான் பேசுறதுக்கு பரிகாரம் வேணும், எனக்கு நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால என்ன செய்யணும், நான் பேசுறது அப்படியே என்ன பார்த்து பேசுறீங்க அப்படிங்கிறான். இது இங்கேயா உலகத்தை பார்த்துக்கோமா? 2 பேரும் அடிச்சுக்கிட்டா தப்பா பேசிட்டப்பா நீ மன்னிப்புகளும் சொல்லும்போது நான் என்ன மன்னிப்பு கேட்கறதுனா மனப்பிடிப்புமே தவிர இவரே என்ன சொல்றாரு, நான் தெரியாம பேசிட்டேன், நான் என்ன பேசுறேனோ அதை நீ என்ன பேசுறேன்,
அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெருமையான மனிதர் தான், இயல்பான நிலையில் உள்ளவர் தான் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவரு சொன்னாரு, நான் ஒரு காலம் தான், அது எனக்கு லாய்க்கு இல்லை. ஏன்னா 2 பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் வளர்ந்தவர்கள். மரியாதை என்ன என்பது ரபியாவுக்கு தெரியும் இல்லையா? எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்பது சித்தீக் அக்பருக்கும் தெரியும். எனவே சொல்றியா இல்லையான்னு கேட்டாங்க. சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டார். நீ சொல்றியா? அதுதான் ரசூலுல்லாஹ் உன்னை பத்தி புகார் பண்ணவான்னு கேட்டாங்க. உன்னை பத்தி புகார் பண்ணவான்னு கேட்டாங்க. சொல்ல மாட்டேன், மற்றது உங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் போய் நான் நோக்கி யார் போறா? அபூபக்கர் நாயகம் போறாங்க. ரசூலுல்லாஹ் 2 பேருக்கு நடந்த அந்த விவகாரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீதி கேட்டு அபூபக்கர் போறாருன்னு தெரிஞ்ச உடனே, யாருக்கு எதிராக நீதி கேட்டு? ரபியா அஸ்லமிக்கு நீ எதிராக நீதி கேட்டு அபூபக்கர் சித்திக் போறாருன்னு தெரிஞ்ச உடனே, ரபியா அஸ்லமியுடைய குடும்பம் இருக்குல்ல, அவங்க கோர்ட்ல இருக்குல்ல, கேள்விப்பட்டாங்க தான் வந்துட்டாங்க. அவங்க வந்து என்னென்ன இது அநியாயமா இருக்குது, பேசுனது அவரு, பேசக்கூடாத விஷயத்தை பேசுனது அவரு, இப்ப அவரே போய் நான் நீதி கேட்டு போறேன்னு சொல்றாரு, அது சரிபடாது, அது விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த குடும்ப உணர்வு இருக்குல்ல, இந்த கோத்திரத்தினுடைய அந்த வேகம் வெளி கொஞ்சம் ஜோசியாரு நான் கேப்பா உங்களுக்கு தேவையா இது, ஏன் பாரு அவரு பாரு, நீங்க போங்கப்பா அப்படின்னு. அவர் யாரு தெரியுமா? யாரு? சித்தீக் அக்பர் யாரு தெரியுமா? பெருமானாருடைய 2வது ஆள். இது எல்லாமே சொல்றான், காணி எத்தனை சொல்லுவார். அதாவது 2 பேர்ல 2வது ஆள் யாருன்னா, மொத்த 2 பேர் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? குகையில் இருந்தாங்க. ஹிஜ்ரத் போகும்பொழுது குகையில் இருந்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இரவு நேரத்துல குகைக்குள்ள போகணும். அப்படி போறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போக விடல. முதல்ல அவங்க போறாங்க, உள்ள போய் சுத்தம் பண்றாங்க. ஏதாவது பாம்பு கும்பு இருந்து அது கடிச்சா என்ன கிடைக்கிறது? யாரை கடித்து விடக்கூடாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்து விடக்கூடாது. அதனால உள்ள போய் சுத்தம் பண்றாங்க. சுத்தம் பண்ணி எல்லா பொந்துகளையும் துணி வைத்து அடைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பொந்துல துணி வைத்து அடைப்பதற்கான வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தப்படுத்திய பிறகு வாங்கலாம் நினைக்கிறாங்க, சொல்றாங்க. உள்ள வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை அழைத்தார்கள். உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் உத்தரவு போட்டால் அந்த உத்தரவுக்கு கட்டுப்படுகிற ஒரு தன்மை எல்லா படைப்புகளுக்கும் இருந்தது. மரத்தை வா என்று சொன்னார்கள். அந்த மரம் அந்த குகையினுடைய வாசலை ஓரளவுக்கு மறைத்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்கிறார். உள்ளே இருக்கிற பொழுது அவர்களை தேடிக்கொண்டு ஒருவன் அங்கே வந்து விட்டான். யாரை தேடிக்கொண்டு? இந்த 2 பேரையும் தேடிக்கொண்டு அங்கே ஒருவன் வந்து விட்டான். வந்து இந்த குகைக்கிட்டே வந்துட்டான். குகை வாசல வந்து நிற்கிறான். வாசல வந்து நின்ற அவன் அங்க சிறுநீர் கிடைக்கிறான். என்ன செய்யறான்? சிறுநீர் கிடைக்கிறான் இந்த வாசலுக்கு வெளியே. சித்திக்கு நானே பதறாங்க. யார சொல்றா? வாசலுக்கு வந்துட்டான். அவன் கால் நமக்கு தெரியுது. யாருடைய கால்? வெளியில வந்து நிற்கிறவனுடைய கால் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா கொஞ்சம் குனிஞ்சா போதும், நாங்க பார்க்கிறோம். அவ்வளவு நெருக்கமான ஒரு நெருக்கடியான நாங்கள் இருக்கிறோமே என்று பதறினாங்க. அப்ப சதாசனம் சொன்னாங்க, 2 விஷயம் சொன்னாங்க. இந்த பாரு, இந்த கோயில நாம 2 பேர் மட்டுமா இருக்கிறோம். லா தஹசன், புகழ்மிக்க அந்த சொல்ல அப்பதான் சொன்னாங்க. லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, கூட யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். நம்ம மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? 3 பேர் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன் ஷரீஃப்ல, சூரத்துல், அதாவது கருத்தபி அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய இந்த முஜாதலா சூரா இல்லையா, அந்த சூராவோட அல்லாஹ் சொல்லுவான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். நீங்க 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்கன்னா அங்க 4வது ஆளாக யார் இருப்பா? ஒரு கம்சத்தின் இல்லா ஹுவ சாலிஸுஹும். நீங்க 5 பேர் சேர்ந்து ரகசியம் பேசுறீங்கன்னா 6வது ஆளாக யார் இருப்பாங்க? அல்லாஹ் இருப்பான். அதை விட கம்மியாகவோ அல்லது அதை விட அதிகமாகவோ நீங்க ரகசியம் பேசினா கூட யார் இருப்பா? நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட யார் இருப்பா? இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இருந்தால் நமக்கு பயம் வருமா? வராது. அச்சம் வருமா? வராது. கவலை வருமா? துக்கம் வருமா? வராது. பாவம் செய்வோமா? 2 பேர் ரகசியமா ஒரு கூட்டி அடையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா யாரும் பார்க்கல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றீங்க இல்லையா? கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நீங்க தப்பு செய்ய முற்படுகிறீர்கள்.
யாராவது கதவு நீங்கள் ஓட்ட வழியாக பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சா டெம்பரேச்சர்னா இறங்கிதான் நமக்கு. அதுக்கு பிறகு நமக்கு எவனா பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பாவம் செய்யக்கூடிய துணிச்சல் நமக்கு வராதுல, வருவாங்க. அதுக்கு பிறகு அது கேமரா வச்சுக்கோங்க, செய்யவே மாட்டோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலையை நாம் இருக்கிறோம். ஆனா நாம மட்டும் இல்லை, 2 பேர் மட்டும் இல்லை, 3வது அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா தெரியும். அல்லாஹ் நம்மளை பார்க்கறான். அல்லாஹ் பார்க்கறானா இல்லைங்க? எங்க இருந்தாலும் கூட இருக்கானா இல்லைங்க? அல்லாஹ் பார்க்கவே சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம காப்பாற்றுவோம். நாம இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னா, யாராவது சொன்னா அவன் என்ன ஈமான் போயிடல. அதனால நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு நம்பிக்கை இருக்குது. யார் இருக்கிறா? 3வது அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். ஆனாலும் கூட தப்பு செய்தானே செய்யறான், அந்த துணிச்சல் வரத்தானே செய்யுது. ஆனா நோம்புல மட்டும் இது செய்யறதே இல்லை. அதான் நோம்பு வித்தியாசமான. நோம்புல யாரும் பார்க்காத இடத்துல சாப்பிடலாம்ல, பூட்டிய அறையில நம்ம குளிச்ச யாருக்கா தெரிய போதா இல்லையா? ஆனாலும் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், பசிக்குது சாப்பிட மாட்டோம். தாகமா இருக்குது, உள்ள துணிச்சலா இருக்குது, ஜூஸ் இருக்குது, சாப்பிடுறாங்க, யாரும் தெரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் கூட நோம்பாளி செய்வாரா? ஏன் செய்ய மாட்டாரு? அல்லாஹ் பார்க்கிறான், அந்த ஒரு அப்பப்பட்டு வருகிறது. அதான் நோன்பு மற்ற இபாதத்துகளே வித்தியாசமானதாக இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, நோன்பு எனக்குரியது, நான் அதற்கு குடி கொடுப்பேன். தொழுகைக்கும் அதான் குடி கொடுப்பான், நான் டைரக்டா கொடுக்க மாட்டான். கேசை திரும்பி வாங்கிக்கோம்பான். கம்பெனியில் சம்பளம் கொடுக்கறது முதலாளிதான், ஆனா அந்த சம்பளம் முதலாளியா கொடுப்பாரு. சொல்லுங்க, யார்கிட்ட நம்ம வாங்கணும்? கேஸ் எடுக்கிறது வாங்கணும். அப்ப அதே மாதிரி தொழுகைக்கு உண்டான கூலி, குரான் ஓதுறதுக்கு உண்டான கூலி, ஹஜ் உம்ராவுக்கு உண்டான கூலி, இப்படி எல்லா விவாதத்துக்கு உண்டான சவாபை யார் கொடுப்பா? கேஸ். அந்தந்த மலைக்கு செக்ஷன் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கல, அந்த மலைக்கு போய் வாங்கிக்கோம்பா. ஆனா நோன்பு அதுக்கு நான் தான் கொடுப்பேன், இங்க அனுப்புவோம்பா. அப்படின்னா நோன்பு எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு சிறப்பானது. இன்னொரு முறையில அதை அஜிதி சொன்னாதான் இந்த அர்த்தம். ஆனா உஜிதா என்று படித்தால், அந்த அதிசை படித்தால் நோன்புக்கு நானே கூலி, நோன்புக்கு நானே கூலி என்று சொன்னால் மகத்தான அந்த ஈமானை நமக்கு தருகிறது. அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஈமானை நமக்கு தருகிறது. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன்? புகையில நம்ம 2 பேரும் இல்லை, பரவாயில்ல, நீங்க 3 பேரா இருக்கீங்க. மற்றவங்ககிட்ட பல இடத்துல பயணிக்கு போகும்போது கேட்டா இவர் அவரை பார்ப்பாரு, அவர் இங்க பார்ப்பாரு. ஏன்னா ஆள் தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க, அங்க நம்மளை பாதுகாத்துட்டான். புகையில நம்ம 2 பேர் இல்லை, கூட யார் இருக்கிறா? இது ஈமானை சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, நம்ம உள்ள இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா, நம்மளை பார்த்தா அவன் வேட்டையை அவுத்து திருடி கிடைப்பான். ஆனால் இல்லைன்னு மறைவான எடுத்து போயிருந்தானே தன்னுடைய அவரத்தை, தன்னுடைய வேட்டையை தூக்கி அந்த அவரத்தை வெளிப்படுத்தி அவன் திருடி கிடைக்கிறான். அதனால தைரியமா இருங்கன்னு சொன்னாங்க. அந்த சித்திக்குள் அக்பர், தனியாக இருந்த அந்த சித்திக்குள் அக்பர், அது எவ்வளவு பெரிய அமல், சாதாரணமான அமல் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தனித்திருந்த அந்த இரவு என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொன்னாங்களா, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அன்பு தோழரே, நான் என்னுடைய எல்லா அமலையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், என்னுடைய எல்லா அமலுக்குண்டான தவாபையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஆனா நீங்க அந்த ஒரு இரவு மட்டும் எனக்கு தாங்கன்னு சொன்னாங்க. எந்த இரவுங்கிறது? ஹிஜ்ரத்துல ஸல்லல்லாஹு தொழில கூட இருந்தாங்கல்ல, அந்த ஒரு இரவை மட்டும், அதனுடைய தவாபை மட்டும் நீ எனக்கு தந்துருங்கன்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு மகத்தான ஒரு இரவு இல்லையா? எவ்வளவு அர்த்தத்தை கொண்ட ஒரு இரவு. அந்த இரவிலே யார் மட்டும்தான் இருந்தாங்க? அங்க யார் மட்டும்தான் இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்தா யாரை பார்க்கணும் சொல்லுங்க? அபூபக்கர் பார்க்கணும். அபூபக்கர் பார்த்தா ரசூலுல்லாஹ் பார்க்கணும். இவங்க அவங்கள பார்க்குறாங்க, அவங்க இவங்கள பார்க்குறாங்க, இவங்க அவங்கள பார்க்குறாங்க, அவங்க இவங்கள பார்க்குறாங்க. இப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அது இருந்தாங்க. 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, சித்திக் நாயகம் கடைசியில் எதிராக ஆயிட்டாங்கன்னா மனநிலை ஒத்து போனது என்பது மாற்றம் வந்த உருவத்துல கூட என்ன ஆயிடுச்சான், ஒரு வகையில பார்த்தா எப்படி இருப்பாங்க? ரசூலுல்லாஹ் மாதிரியே அவங்க இருந்தாங்க. காரணம் அவர்கள் இவர்களை பார்த்து பார்த்து உருவத்தில் கூட அந்த மாற்றம் வந்தது, தெரிந்தது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்.
அந்த சித்திக்குள் அக்பர் மடியில களைத்து போயிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க, மடியில படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பு சித்திக் நாயகனுடைய காலை பதம் பார்த்து விட்டது, கொட்டி விட்டது. நல்லா பாதுகாத்து எறும்பு கடியா பழகாக முடியல. அப்படிதானே? ஒரு எறும்பு கடிச்சா கொஞ்சம் கடிச்சா இங்கேயும் அங்கேயும் அடிக்கிறோம், தொழில் கூட பரவாயில்லை, ஒரே தொழிஞ்சிட்டு இருக்கோம், நம்ம பலகீனம். ஆனா தேர் கடிச்சா அதோட ஆபத்து நல்லா பாதுகாக்கணும். பாம்பு கடிச்சா எப்படி இருக்கும் வேதனை, எப்படி வேதனை, எப்படி வேதனையா, அந்த அனுபவம் எனக்கு இல்லைன்னு நீங்க சொல்ற, அதான் பாதுகாக்கட்டும். அந்த அனுபவம் யாருக்கும் வரக்கூடாது. ஆனா பாம்பு கடித்து விட்டது, கொட்டி விட்டது. இப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் யார் படுத்திருக்கிறார் சொல்லுங்க. சித்திக் நாயகத்தினுடைய மடியில் யார் படுத்திருக்கார்? ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறார். இப்போ பாம்பு கடிச்சு வேதனை துடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லிருக்கணும் ஏதாவது இல்லையா? அப்படி சொன்னால் ஆளு தூக்கு கொண்டு போயிடும். அல்லது அந்த கடித்த அந்த வேதனையை வெளிப்படுத்துற உடம்பு அசைக்கணும். அப்படி அசைத்தாலும் தூக்கம் போயிடும். உயிர் போனாலும் பரவாயில்லை, பெருமானாருடைய தூக்கத்துக்கு இடையே வரக்கூடாது என்பதை கவனமாக இந்த சித்திகள் இருப்பார். ஆனால் அவர்களையும் அறியாமல், அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்களிலிருந்து நீர் வந்தது. அந்த கண்களிலிருந்து வடிந்த அந்த நீர் பெருமானாருடைய முகத்திலே கன்னத்திலே பட்டுவிட்டது. நீர் பட்டதனால் விழித்து பார்த்தார்கள். என்ன அபூபக்கர் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது சம்பவத்தை சொன்னாங்க. வேற ஒன்றும் செய்யல, தன்னுடைய உமிழ்நீரை தொட்டு பாம்பு கொண்டு கடித்த அந்த இடத்தை தடவுனாங்க. முடிஞ்சு போச்சு. விஷமும் போயிடுச்சு, வலியும் போயிடுச்சு. உலகத்துல ஏதாவது மருத்துவத்துல எச்சில தொட்டு தடவுனா பாம்பு விஷம் நீங்குவாங்க, நீங்க அந்த வலி போடுமா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான அந்த உமிழ்நீரினுடைய அற்புதம் என்னன்னா அதை தொட்டு தடவுனாங்க, விஷமும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த அவர் சொல்றாரு, ரபியா அஸ்லமி சொல்றாரு, அவர் யாரு தெரியுமா? நீ யாரை எதிர்த்து என்ன நீங்க பேச சொல்றீங்க அப்படின்னா சாணி ஈசனை அல்லாஹ் சொல்றான். ரெண்டு பேரும் ரெண்டாவது ஆளு அல்லாஹ் சொல்றானே அவர் தாங்க இவரு, பெருமானாருடைய மந்திரிங்க இவரு, பெருமானாருடைய தலைமை ஆலோசகருங்க இவரு. அப்படிப்பட்டவரை போய் நீங்க எல்லாரும் எழுப்பியா வந்து போங்க, யாரு நான் பார்த்துக்கிறேங்க, நீங்க போங்க. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னா யாருக்கு எதிராக வந்திருக்கீங்க? அபூபக்கருக்கு எதிராக வந்தீங்கன்னு தெரிஞ்சாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவாங்க. உங்களை பார்த்து என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் கோபப்பட்டா அல்லாஹ் உங்களை பார்த்து கோபப்படுவான். இது தேவையா எனக்கு? இது உங்களுக்கு தேவையா? உங்களால இருக்கு இந்த வம்பு, நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிறோம். கடைசியில் யார் போயிட்டாங்க? அவர் போயிட்டார். எதுக்கு போறாரு? நீதி கேட்டு போறாரு. என்ன நீதி? நான் திட்டேன் கோபத்துல, அதே மாதிரி என்னையும் திட்ட சொல்லுங்கிற, வேற ஒன்றும் அவர் சொல்லல. நான் செய்ய தப்பட ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. போறாங்க. அதுக்கு யார் போறா பின்னாடியே? ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு அவங்களும் போறாங்க. அவங்களும் போய் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க முடியுமா? சித்திக் என்னப்பா ரபியா உனக்கு சித்திக் அக்பருக்கு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நடந்ததுக்குள்ள அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கோபத்துல பேசிட்டாரு. அதுக்கு பிறகு அவருக்கு அது பயந்து போய் திருப்பி அதே மாதிரி பேசுங்கிறாரு. நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கிறார். இல்ல பேசக்கூடிய யாரும் சொல்லலாம், எனக்கு பழி வாங்கி அந்த அந்த செயலுக்கு பழி வாங்குதல் வேண்டும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய குடி நான் வாங்க முடியாதுன்னு சொல்லி வேண்டுறாங்க. இவரு நான் எப்படி யாரும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சரி பேசுறீங்க அப்படியே சொன்னாங்க. யாரை பார்த்து? ரபியாவை பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லுவாங்களா? அப்படி என்ன சொன்னாங்க? அப்படிலாம் செய்யாதுன்னு அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அப்படிலாம் நினைக்கிறாரு. அவருக்கு பயன்படுத்திய அந்த சொற்களை நீ பயன்படுத்தாதே என்று சொல்லிட்டு நீ இப்படி சொல்லு, அஃபரல்லாஹு லக யா அபூபக்கர். என்ன சொல்லு? அஃபரல்லாஹு லக யா அபூபக்கர். அபூபக்கரே உன்னை அல்லாஹ் மன்னிப்பாங்க. என்ன சொல்லணும்? அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாங்க என்று சொல்லு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம்னா, இங்கே சித்திக் நாயகர் எப்படிப்பட்ட சின்ன குழந்தை மாதிரி இல்லையா? பெரிய செல்வந்தர், பெரிய வியாபாரி, பெரிய செல்வாக்கான ஆளு. அவரு கீழே இறங்குவாரா? இறங்கக்கூடிய ஆளாவது. ஆனா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், எனவே நான் பேசுறது அப்படியே திரும்ப பேசுறேன்னு சொல்றாங்கன்னா இதுதான் அபூபக்கர். அவருடைய உள்ளம் இலகிய உள்ளம் இல்லையா? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பெருமானாருக்கு துனியாவிலும் கூட இருந்தாங்க, ஆখিরাத்திலும் கூட இருந்தாங்க. அவர்கள் வாழ்ந்த காலமெல்லாம் கூடவே இருந்தார்கள். எனவே கபரும் அவர்களுக்கு பக்கத்துல தான் செய்யப்பட்டது இல்லையா? பெருமானாருக்கு அடுத்து யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க?
அதுக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு இடம் காலியாக விடப்பட்டிருக்கு. அது யாருக்கு? ரவுதாவுல ரசூல்லா, அதுக்கு பக்கத்துல யாரு? இப்படி இந்த இடைவெளிங்க. இந்த ரசூல்லான்னு சொன்னா அபூபக்கர் இப்படி அவங்க கால் மாட்டு என்னோட தலைமாட்டு செய்வாங்க. அதுக்கடுத்து உமர் அவரு இப்படி 3 கபரும் ரவுதாவுல இருக்குது. ஒரு இடம் விடப்பட்டிருக்குது காலியாக அடக்கம் செய்யப்படாம. அது யாருக்காக? ஈசா அலைஹிஸ்ஸலாம். பிற்காலத்தில் ஈசா வருவாங்க, அவங்க அங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. ஒரு உண்மையை குறித்து நான் நிறைவு செய்கிறேன். மின்ஹா கலக்கனாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. அடக்க ஸ்தலத்துக்கு நம்ம போயிருக்கோமா? அங்கெல்லாம் போறதே இல்லையா? அது நேரம் வரலைங்கிறீரா? ஏன்னா அடுத்தவங்களை அடக்கம் செய்யும் பொழுது போயிருக்கோமா? போயிருக்கோம். அந்த அடக்கம் பண்றதை பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த கபூர்ல அந்த மையத்தை வச்ச பிறகு 3 மணி நேரத்துக்கு எடுத்து கொடுப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்து வைங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன ஓடி நம்ம கொடுப்போம்? மின்ஹா கலக்கனாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இந்த மண்ணினால் உன்னை படைத்தோம். மின்ஹா கலக்கனாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும், அதே மண்ணிலே உன்னை திரும்ப கொண்டு வந்து விட்டோம். தும்ப நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. அடுத்து மஹ்ஷரிலே கியாமத்திலே ஆகிரத்திலே இங்கிருந்து தான் நம்ம நாங்கள் என்ன செய்வோம்? வெளியேற்றுவோம். அந்த ஆயத்தை தான் ஓடி நம்ம என்ன செய்யணும்? 3 மணி நேரத்தில் வைக்கணும்லாங்க. இந்த ஆயத்தினுடைய கஷ்டத்தில் என்ன எழுதுறாங்க? இந்த மண்ணினால் படைத்தோம், அதே மண்ணில் உன்னை கொண்டு வந்துட்டோம். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கபருடைய மண் இது தெரியுமா? எந்த மண்ணினால் நான் படைக்கப்பட்டேனோ அந்த மண்ணிலே தான் எனக்கு கபர் இருக்கும். அந்த மண்ணில தான் என்னுடைய கபர் இருக்கும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? இங்கே அபூபக்கர் அவர்கள் எந்த மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அடக்கம் பண்ணணுமானா, கபூர் அங்கே இருக்கணுமானா அந்த மண்ணில் படைக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா யார் அந்த அபூபக்கர்? யார் அந்த உமர்? நாம் விலகிக் கொள்வதற்கு இந்த ஒன்று போதுமா? போதாதா? போதுமா? என்னன்னா நேரம் ஆயிடுச்சுல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு முற்ற தோழராக இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக முழுமையாக இருந்தாங்க. கபர்லேயும் கூட இருந்தாங்க, மாஸ்டர்லேயும் கூட ஒன்றா இருப்பாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, நாளை மாஸ்டரில் நாங்கள் எல்லாம் மொத்தமாக எங்கிருந்து வெளியேறுவோம். இந்த விளங்குதுன்னு சொல்கிறேன். இந்த தலைவர்கள்லாம் போட்டால் ஷூட் பண்ணும்போது போஸ்ட் கொடுப்பாங்கல்ல, எல்லா அனைத்து கட்சி தலைவர்கள்லாம் வந்துருப்பாங்கல்ல, அப்போ ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி மாஸ்டர் மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4 பேரும் மொத்தமா ஒரே இடத்திலிருந்து ஒரே மண்ணிலிருந்து என்ன செய்வாங்க? எடுக்கப்படுவார்கள். ரப்புல் ஆலமீன் அவர்களோடு சேர்ந்து நமக்கும் அந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. எந்த சித்திகை பற்றி பேசினோமோ அந்த சித்திக் அக்பருடைய ஈமானை, அந்த சித்திக் அக்பருக்கு இருந்த அந்த மஹப்பத்தை, அந்த பிரியத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு வச்சிருந்த அந்த நெருக்கத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக.